வணக்கம். மாலை முரசின் மின்னல் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து செய்திகளை விரிவாக பார்க்கலாம். குடிமக்கள் வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்தி நாட்டின் ஜனநாயக செயல்பாட்டில் தீவிரமாக பங்கேற்பவர்களாக மாற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். 2025ஆம் ஆண்டு மன் கி பாத்தின் முதல் பாகத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி, ஜனவரி 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படுவது இந்திய தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்டதை குறிக்கும் ஒரு முக்கியமான நாள் என்றும், தேர்தல் ஆணையம் வாக்களிக்கும் முறையை நவீனப்படுத்தி வலுப்படுத்தி மக்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்றார். அரசின் நிதி நிலைமை குறித்த எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டு வேடிக்கையாக உள்ளது என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி கொடுத்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு பகுதியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழ்நாடு அரசு திவாலாகிறது என எடப்பாடி பழனிசாமி கூறியது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு எனவும், நிதி மேலாண்மையில் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவராக இருந்து கொண்டு மக்களிடையே தவறான தகவலை பழனிசாமி பரப்பி வருவதாகவும் விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தாண்டி தற்போது பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலமும் தொடர்வதாக தெரிவித்துள்ளார். சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 8 பேர் நகை பறிப்பு சம்பவங்களால் பாதிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நகை பறிப்பு குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சுய விளம்பரங்களில் செலுத்தும் கவனத்தை சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் செலுத்துமாறு திமுக அரசை வலியுறுத்துவதாக இபிஎஸ் கூறியுள்ளார். திருச்செந்தூரில் பக்தர்கள் கூட்டம் குறித்து பேசிய அமைச்சர் சேகர் பாபுவுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அறநிலையத்துறையின் லட்சணம் இதுதான், உள்ளத்தில் இருப்பது வெளியில் வந்திருக்கிறது என்பதை இது காட்டுகிறது என்றும் காட்டமாக கூறினார். தமிழகத்தில் அறநிலையத்துறை என்ற ஒரு துறையே இருக்கக்கூடாது என்பதற்கு சேகர் பாபுவின் தினசரி செயல்பாடை சாட்சி என்றும் சாடினார். ஈரோட்டில் நீண்டகால சாய கழிவுநீர் பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமாரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது புதிதாக கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் மின்சாரம், குடிநீர் வசதி ஏற்படுத்தி பயன்பாட்டிற்கு கொண்டுவரக் கோரி பெண்கள் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் தர்ம சங்கடத்திற்கு ஆளான அமைச்சர் முத்துசாமி பெண்களை சமாதானம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசின் பல்வேறு திட்டங்களை எடுத்துக் கூறினார். பயணிகளிடமிருந்து கொள்ளையடிக்கும் ஆம்னி பேருந்துகளை கண்டுகொள்ளாமல் திமுக அரசு குரட்டை விட்டு தொங்குகிறது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொங்கலுக்காக சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு திரும்பும் பயணிகளிடம் தனியார் ஆம்னி பேருந்துகள் அரசு பேருந்துகளில் வசூலிக்கப்படும் கட்டணத்தை விட 6 முதல் 8 மடங்கு வரையிலும், தனியார் பேருந்துகளின் கட்டணத்தை விட 4 முதல் 6 மடங்கு வரையிலும் வசூல் செய்துள்ளன. இந்த கட்டண கொள்ளைக்கு திமுக அரசு துணை போவது கண்டிக்கத்தக்கது என்று அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா திமுகவில் இணைந்தார். சென்னை தேராம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, அமைச்சர்கள் கே.என். நேரு, பி.கே. சேகர் பாபு ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திவ்யா, திமுகவில் இணைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். காலை சிற்றுண்டி திட்டம், புதுமை பெண் திட்டம் ஆகியவற்றை தமிழக அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக அவர் புகழாரம் சூட்டினார். பதவிக்காக கட்சியில் சேரவில்லை எனவும் அவர் கூறினார். திமுக ஆரோக்கியத்துக்கு மரியாதை தர ஒரு கட்சி. அதற்கு ஒரு உதாரணம் தலைவருடைய காலை உணவு திட்டம்.
ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு முதன்மை அலுவலர் மற்றும் 3 நிலைகளிலான வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு முதற்கட்ட பயிற்சி அளிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்ட தேர்தல் அலுவலர் ராஜகோபால் சுன்கரா மற்றும் தேர்தல் பொது பார்வையாளர் அஜய்குமார் குப்தா ஆகியோர் பார்வையிட்டு ஆலோசனைகளை வழங்கினர். இதன் பிறகு பேட்டியளித்த ராஜகோபால் சுன்கரா ஈரோடு கிழக்கு தொகுதியில் 237 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் நாளை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றார். ஈரோடு பேருந்து நிலையத்தில் பிரச்சாரத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி ஈடுபட்டபோது அடிப்படை வசதிகள் செய்து தருவதுடன் மது விலக்கை அமல்படுத்துவதாக கூறி வாக்கு சேகரித்தார். அப்போது உங்கள் கட்சியினர் குடிக்காமல் இருக்கிறார்களா, அவர்கள் குடிக்க மாட்டேன் என உறுதி அளிப்பார்களா என ஆவேசமாக சிலர் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டதால் திக்குமுக்காடினார். அப்போது பேசிய அவர், மக்களை சந்திக்க விடாமல் திமுகவும் தேர்தல் ஆணையமும் அடக்குமுறையை கையாள்கிறது என சீதாலட்சுமி குற்றம் சாட்டினார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்டக் குழுவினரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை சந்திக்க உள்ளார். ஏகனாபுரம் கிராமத்தில் உள்ள அம்பேத்கர் திடலில் கிராம மக்களை சந்தித்து குறைகளை கேட்க உள்ளார். இதற்காக இடம் தேர்வு செய்யப்பட்டு சீரமைக்கும் பணி நடந்து வருகிறது. முன்னதாக ரசிகர்கள் யாரும் ஏகனாபுரம் வர வேண்டாம் என்று விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நெல்லையில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கனமழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான 8000 ஏக்கர் சம்பா சாகுபடி பயிர்கள் மழை நீரில் சாய்ந்து மூழ்கியுள்ளது. பயிர்கள் முளைக்க தொடங்கினால் பெரும் நஷ்டம் ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் தண்ணீர் வடிந்தாலும் அறுவடை செய்ய கூடுதல் தொகை செலவாகும் என்பதால் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்து முழு காப்பீடு தொகை வழங்க வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனமழையால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதியடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் ராமநாதபுரத்தில் இன்று காலை முதல் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்குள் மழைநீர் புகுந்தது. தேங்கிய நீருக்குள் நடந்தபடியே பக்தர்கள் சாமி தரிசனம் மேற்கொண்டனர். இதனிடையே கோயில் ஊழியர்கள் தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். அதேபோல பாம்பன் சாலை பாலத்தில் வெள்ளம் போல் தண்ணீர் கரை புரண்டு ஓடியது. சிவகங்கை போக்குவரத்து கழக பணிமனையிலிருந்து மதுரை, திருப்பத்தூர் ஆகிய ஊர்களுக்கு இயக்கப்பட்டு வந்த தொலைதூர பேருந்துகளை சென்னைக்கு அனுப்பியதால் ஊருக்கு செல்ல பேருந்துகள் இன்றி பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். பொங்கல் பண்டிகையை கொண்டாடிவிட்டு மக்கள் சென்னைக்கு திரும்ப ஏதுவாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதனால் மற்ற ஊர்களுக்கு செல்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளானதாக பயணிகள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானியம்மன் ஆலயத்தில் திரண்ட பக்தர்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகை விடுமுறையின் இறுதி நாளான இன்று பெரியபாளையம் பவானியம்மன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் திரண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனால் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மட்டும் இன்றி அவ்வழியே வாகனங்களில் சென்ற பொதுமக்களும் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி அவதியடைந்தனர். ஏலகிரி மலையில் கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் அதிகாலை முதலே சாரல் மழை பொழிந்து கருமேக மூட்டத்துடன் காணப்பட்டது.
இந்நிலையில் மாலை நேரமாகியும் கருமேகத்துடனும் கண்டுக்கு தெரியாத அளவிற்கு கடும் பனிப்பொழிவாக ஏலகிரி மலை காட்சியளிக்கிறது. இதனால் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடியே வாகன ஓட்டிகள் சென்றனர். ஸ்ரீரங்கம் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 59 பேர் காயமடைந்தனர். திருச்சி மாவட்டம் பள்ளப்பட்டி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி காலை 9 மணிக்கு துவங்கியது. மொத்தம் 6 சுற்றுகளாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 737 ஜல்லிக்கட்டு காளைகள் களம் கண்டன. இதில் 23 மாடுபிடி வீரர்கள் உட்பட 59 பேர் காயமடைந்தனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் குக்கர், அண்டா, கட்டில் உள்ளிட்டவைகள் பரிசாக வழங்கப்பட்டது. மூக்காணிப்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 40 பேர் காயமடைந்தனர். புதுக்கோட்டை அருகே மூக்காணிப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி காலை தொடங்கி மாலை வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் 600 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். இதில் மாடு முட்டியதில் 40 பேர் காயமடைந்த நிலையில் 10 பேர் மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். தஞ்சையில் பள்ளி பருவத்தில் ஒன்றாக படித்த 50 பேர் தங்கள் குடும்பத்துடன் ஒன்று சேரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கணவன் மனைவிகளுக்கு பல்வேறு விளையாட்டுகள் நடத்தப்பட்டது. கணவன் மனைவியை தோளில் தூக்கிக் கொண்டு ஓடுதல், பெண்கள் ஸ்பூனில் இருக்கும் எலுமிச்சை பழம் கீழே விழாமல் இலக்கை அடைதல் போன்ற விளையாட்டுகள் நடத்தப்பட்டது. இதில் ஒவ்வொரு தம்பதியரும் ஆர்வமாக கலந்து கொண்டு உற்சாகமாக விளையாடினர். உலக நாடுகளில் யாரிடமும் இல்லாத ஏவுகணை பிரம்மோஸ் நம்மிடம் உள்ளதை ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்று இஸ்ரோ விஞ்ஞானி சிவதானு பிள்ளை தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்து திருவதிகை வீராட்டடீஸ்வரர் கோவில் தனது மனைவியுடன் சாமி தரிசனம் செய்த அவர் அர்த்தஜாமா பூஜைகளில் கலந்து கொண்டு இறைவனுக்கு வெண் சாமரம் வீசியபடி நடந்து சென்று வழிபாடு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய விண்வெளி மற்றும் ஏவுகணை சோதனைகளில் வியத்தகு சாதனைகள் படைக்கும் என தெரிவித்தார். பொன்னேரி ரயில்வே சுரங்க பாலத்தின் கீழ் தேங்கி நிற்கும் மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த தொடர் மழையின் காரணமாக சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் பொன்னேரி தேரடி ரயில்வே சுரங்க பாலத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதனால் இருசக்கர வாகனங்களும் கனரக வாகனங்களும் தண்ணீரில் தத்தளித்தபடி சிரமத்துடன் கடந்து சென்றன. மேலும் ரயில்வே சுரங்க பாலத்தில் மழைநீர் தேங்காத வகையில் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. சீர்காழியில் சேதமடைந்த நெற்பயிர்களை கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 500 ஏக்கர் பரப்பளவில் நேரடி நெல் விதைப்பு மற்றும் நடவு பணிகள் மூலம் விவசாயிகள் சம்பா சாகுபடியில் ஈடுபட்டிருந்தனர். பெஞ்சல் புயலின் காரணமாக நேரடி நெல் விதைப்பு செய்த சம்பா சாகுபடி பயிர்கள் அழிந்த நிலையில் கூடுதல் விலைக்கு நாற்றுகள் வாங்கி நடவு செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் நேற்று பெய்த கனமழையில் வயலில் சாய்ந்துள்ளது. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் தமிழ்நாடு அரசு உரிய கணக்கீடு செய்து நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் சிறையில் இருந்து வெளியே வந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியை 8 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிஞ்சாதிரிப்பேட்டை ஆதிகேசலூர் தெருவை சேர்ந்த வினோத் என்ற சரித்திர பதிவேடு குற்றவாளி சில மாதங்களுக்கு முன் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதனையடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிறையில் இருந்து வெளியே வந்தவரை ஆயுதங்களுடன் வந்த கும்பல் வழிமறித்து சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த அவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை பெசன்ட் நகரில் நடைபெற்ற புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நடைபயணத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நக்கீரன், திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி, நடிகை சுஹாசினி மணிரத்னம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர்.
குருவாலா ஹெல்த் கேர் சார்பில் தனியார் பள்ளியில் இருந்து துவங்கிய இந்த பேரணியில் 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு 3 கிலோமீட்டர் வரை நடந்து சென்று புற்றுநோய் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பின்னர் விழா மேடையில் பேசிய நடிகை சுஹாசினி, தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரசவாதத்தை ஆரோக்கியத்திற்காக மாற்றினார்கள் என்று தெரிவித்தார். தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கடந்த 12ஆம் தேதி முதல் அம்மாநிலத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்ற சட்டம் அமலுக்கு வந்தது. இந்நிலையில் காவல்துறை சார்பாக நடத்தப்பட்ட தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு பேரணியை போக்குவரத்து துறையின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருப்பாதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காந்தி சிலையில் இருந்து தொடங்கிய வாக்கத்தானல் மாணவ மாணவிகள் காவல்துறையினர் கலந்து கொண்டு தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இயற்கை பேரிடர்களுக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் உதவுவது போல மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவின் போது மக்களுக்கு உதவ என்டிஏ அரசாங்கத்தால் மட்டுமே முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். விஜயவாடா அருகே தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனத்தின் தெற்கு வளாகம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், ஆந்திரா 2014 முதல் 2019 வரை மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவால் பாதிக்கப்பட்டது என்றும், நரேந்திர மோடி அரசு 6 மாதங்களில் ஆந்திராவுக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை அனுமதித்துள்ளது என்றும் தெரிவித்தார். நடிகர் சைஃப் அலிகானை தாக்கிய வழக்கில் கைதான நபரை 5 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க பாந்த்ரா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 16ஆம் தேதி மும்பை பாந்த்ரா பகுதியில் வசித்து வரும் ஹிந்தி நடிகர் சைஃப் அலிகான் வீட்டிற்குள் புகுந்த நபர் ஒருவர் அவரை சரமாரியாக கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து குற்றவாளியை தேடி வந்த நிலையில் மகாராஷ்டிராவின் தானேவில் பதுங்கியிருந்த போது சிக்கினார். வங்கதேசத்தை சேர்ந்த அந்த நபர் விஜய்தாஸ் என்ற பெயரில் வீட்டு வேலை செய்து வந்தது தெரியவந்தது. மேலும் அவரது பெயர் முகமது ஷரீஃபுல் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை பாந்த்ரா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது ஜனவரி 24ஆம் தேதி வரை காவலில் வைத்து விசாரிக்க நீதிபதி உத்தரவிட்டார். கோவில்பட்டியில் தனியார் காவலாளியை பள்ளி சிறுவன் அரிவாளால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டியை சேர்ந்தவர் பாலகுமார். அரசு பள்ளியில் காவலாளியாக பணியாற்றி வரும் இவர் அதே பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் சிறுவனுக்கு அடிக்கடி அறிவுரை வழங்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த சிறுவன் காவலாளியை அரிவாளால் தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்தவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சிறுவனை பிடித்து இளம் சிறார் நீதி குழுமத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். அப்போது சிறுவனுக்கு அறிவுரை மற்றும் கவுன்சிலிங் வழங்கி விடுவித்தனர்.